கஷ்டப்பட்டு அடுப்பில் நின்று வேர்த்து சமைக்கிறீங்களா? தேவையே இல்லைங்க. மைக்ரோவேவில் ஈஸியாக இட்லி பொடி செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் 1 கப் உளுத்தம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 20 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மைக்ரோவேவில் 800 டிகிரி செல்சியஸில் 3 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். வச்சு எடுத்ததை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஹீட் ஆக ஆக ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மைக்ரோவேவில் 800 டிகிரி செல்சியஸில் 3 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அடுத்ததாக திருப்பி மைக்ரோவேவில் 800 டிகிரி செல்சியஸில் 2 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பருப்பு எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அடுத்ததாக 1/4 கப் கருப்பு எள்ளும் கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன். திரும்பவும் அதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மைக்ரோவேவில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் மைக்ரோவேவில் 800 டிகிரி செல்சியஸில் 1 மினிட் வச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல மிளகாவை கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக இருக்க பருப்பெல்லாம் போட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நம்ம கொரன்னு அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம இட்லி பருப்பு பொடி ரெடி பண்ணிட்டோம். இது ஆறினதும் ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு சில் பண்ணுங்கள். இன்னொரு டாக்கீஸில் மீட் பண்ணுங்கள்.